உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் சீக்ரெட்ஸ் என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் ஜார்ஜ் டான் என்பவர். இந்த ஜார்ஜ் டான் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதியிலே அறிவு ஆற்றல் மிக்க ஒரு நபராக இல்லாமல் அதன் பிறகு எப்படி அறிவாற்றல் மிக்க ஒரு நபராக மாறினார், எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார் என்பதற்கான அந்த தன்னுடைய வாழ்க்கை முறையை நமக்கு ஒரு புத்தக வடிவிலே கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த பகுதியிலே அவருடைய வாழ்வினுடைய முதல் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அதனுடைய அடுத்த பகுதிகள் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் கண்டு மகிழலாம். அவர் கூறுகிறார், குழந்தையாக இருந்தபோது அம்மா, நான் எப்போது பள்ளிக்கு செல்வேன் என்று நான் என்னுடைய தாயிடம் கேட்டிருக்கின்றேன். 1965 ஆண்டில் பள்ளிக்கு செல்லும் நாளும் வந்தது. நான் எண்ணியது போல பள்ளிக்கு சென்றால் அங்கே குழந்தைகளோடு விளையாடலாம் என்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்தது. ஆனால் அங்கே ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்தது. வகுப்பறையில் நான் மட்டுமல்ல, 30 குழந்தைகள். வகுப்பில் முதல் நாள் குழந்தைகள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நான் அழாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், எனக்கு விளையாட பிடிக்கும். நான் பள்ளிக்கு வந்ததே விளையாடுவதற்காக தான். ஆனால் இங்கே குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஆசிரியர் எங்களை விளையாடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அவர் என்ன செய்தார், எங்களை பிளாக் போர்டில் போயிட்டு ஆங்கில மொழியினுடைய முதல் எழுத்து ஆல்பபெட் ஏவை எழுத சொன்னார். எனக்கு எழுதவே தெரியாது. நான் தயங்கி நின்றேன். என்னை பார்த்த மற்ற குழந்தைகள் எல்லாம் சிரித்தார்கள். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதேவேளை என்னுடைய குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால், என்னுடைய தந்தை, அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு 5 சென்ட்ஸ், அதாவது ஒரு யூரோ அல்லது ஒரு டாலர் என்றால் 100 சென்ட்ஸ், அதில் 5 சென்ட்ஸ், நம்முடைய கணிப்படி 5 பைசா, இதை எனக்கு கொடுப்பது வழக்கம் ஒவ்வொரு நாளும். ஆக வகுப்பு நடந்த பிறகு அந்த இடை வேளையின் பொழுது கேண்டீன் பக்கம் சென்று நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடலான்னு ஒரு ஆசை. அங்கே போயிட்டு நூடுல்ஸ் என்னன்னு கேட்டால் 10 சென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்கிட்ட இருக்கிறது 5 சென்ட், என்ன பண்ணுறது? அப்போது 2 நாளைக்கு ஒரு முறை தான் என்னால் நூடுல்ஸ் சாப்பிட முடிஞ்சுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல். அதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்க்குறேன், குழந்தைகள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே என்னை சுற்றி வாழ்ந்த குடும்பங்களை பற்றி எனக்கு தெரியும். அவர்கள் ஏழை குடும்பங்கள் தான். ஆனால் அந்த ஏழை குடும்பத்தில் வாழ்கின்ற குழந்தைகளாலும் ஐஸ்கிரீம் வாங்க முடிகிறது என்ற ஒரு சந்தோஷம் எனக்குள் இருந்தது. ஆனால் எனக்கு அப்பா என்னை ரொம்ப வெறுத்தார். அவருக்கு சரியா வேலைக்கு போறதில்லை. அவருக்கு மது அருந்துற பழக்கம், சூதாடுற பழக்கம், இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சில நேரங்களில் அவருடைய கோபத்தை, வெறுப்பை வெளிப்படுத்துறதுக்கு எங்களை நிர்வாணமாக விட்டு கட்டி வைத்து அடிப்பார். எங்களை துன்புறுத்தினார். என்னுடைய தந்தை இறந்த பின்பு அவரது சில குணங்கள் என்னை ஒட்டி கொண்டன. அதாவது ஒழுக்கமற்ற வார்த்தைகளை பேசுவது, பயன்படுத்துவது, பொது சொத்தை சேதப்படுத்துவது, வன்முறைகளை கையாள்வது, இப்படிப்பட்ட அவருடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய வாழ்வில் ஒட்டி கொண்டன. அதுபோன்று நானும் என்னை சிறு வயதிலேயே சூதாடும் குழுவில் சேர்த்து கொண்டேன். ஆகவே நான் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறவில்லை. பல பாடங்களில் தோல்வியுற்றேன். இது எப்பொழுது நடக்கிறது என்றால், என்னுடைய சிறு வயது பள்ளி பருவத்திலே என் அம்மா எதை எதிர்பார்த்தார் என்றால், நான் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். எனக்கு 14 வயது ஆனபோது என் அனைத்து சகோதரர்களும் பள்ளி படிப்பை இறுதியிலே நிறுத்திவிட்டார்கள். என் தாயினுடைய கனவை காப்பாற்றுவது இப்பொழுது என் கையில் மட்டும்தான் இருக்கிறது. என்றால் மற்றவர்கள் யாரும் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. அவர்கள் படிப்பிலே தோற்றுவிட்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல எந்த சூதாட்ட குழுவில் உள்ள மாணவர்கள் பரீட்சையில் தோற்று பள்ளியை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எங்களுடைய வகுப்புக்கு ஒரு பிடி ஆசிரியர் வந்தார். அவர் நன்கு பாக்ஸிங் செய்யக்கூடியவர், அதில் அதிகமான ஆர்வம் உள்ளவர்.
பல நல்ல கதைகள், அதாவது விளையாட்டில் சாதித்த மனிதர்களுடைய கதைகளை எங்களுக்கு சொல்லுவார். முகமது அலி போன்ற நபர்களுடையது. இது எங்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தியது. ஆகவே அவருடைய அந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் கேட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நானும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு முறை எங்களுடைய பிடி ஆசிரியர் டக் ஆஃப் வார் என்ற ஒரு விளையாட்டை விளையாடச் செய்தார். அதில் நான் வெற்றி பெற்றேன். அவர் என்னை ஸ்ட்ராங் பாய் என்று அழைத்தார். என் வாழ்விலே கிடைத்த முதல் பாராட்டு அது. அது முதல் நல்ல பையன் என்று நான் சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அதாவது குட் பாய் என்று என்னை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆகவே நான் ஒரு முடிவெடுத்தேன். அன்று முதல் நான் என்னுடைய 3 கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தேன். ஆக அந்த 3 கெட்ட பழக்கங்கள் என்ன? ஒழுக்கமற்ற வார்த்தைகள், பொது சொத்தை சேதப்படுத்துதல், வன்முறைகளை கையாள்வது. இவற்றிலிருந்து நான் விடுபட அந்த முயற்சிகள் ஆரம்பமானது. ஆனால் நான் எனது 20வது வயதில் தான் இந்த பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைந்தேன். அதேவேளை 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது வகுப்பு தலைவனாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் என் அம்மா என் தலையில் இடியை இறக்குவது போல் ஒரே நொடியில் அனைத்தையும் உடைத்து விட்டார்கள். நீ வகுப்பு தலைவனாய் இருப்பது எனக்கு சரின்னு படல, ஆனா இருந்துக்க, அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் வகுப்பிலும் பள்ளியிலும் நீ எப்பொழுது முதல் மாணவனாக நல்ல மதிப்பெண் எடுத்து வருகிறாயோ அதுதான் எனக்கு வேண்டும் என்று கூறிவிட்டார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, என் தாயின் தாகம் நான் முதல் மாணவனாக வருவதில் மட்டும்தான் இருக்கிறது என்று புரிய ஆரம்பித்தது. அடுத்த ஆண்டிலே ராக்கேல் என்ற ஒரு பெண் என்னோடு படித்தாள். என்னோடு நட்புறவு பாராட்டினாள். ஆனால் அவள் வசதி படைத்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண். என்னை விடுமுறைக்கு அவர்களோடு இந்தோனேஷியா நாட்டிற்கு அழைத்தார். எனக்கு பணம் தான் பிரச்சனை. ஆகவே நான் அவளிடமிருந்து என்னை விலக்கிக் கொள்ள முற்பட்டேன். இதை புரிந்து கொண்ட அவள் தன்னுடைய தந்தையிடம் ஏதோ பேசியிருக்கிறார். பேசிவிட்டு வந்து என்னிடம் சொல்லுகின்றார், நான் அமெரிக்காவுக்கு படிக்கப் போகிறேன். எங்க அப்பாவிடம் உன்னை பற்றி பேசினேன். அவர் உன் படிப்புக்கு தேவையான பணத்தை லோனாக தருவதாக கூறியிருக்கிறார் என்று சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினால் பல நாட்கள் நான் தூங்கவே இல்லை. ஆனா இதை என் அம்மாட்ட சொல்லணுமே, அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே என்ற ஒரு ஆர்வத்திலே என்னுடைய தாயிடம் சொன்னேன். அவர் சொன்னார், லோன் பெற்று விட்டால் பொறுப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டும். அதை போன்று ஒரு ஆண் தன் தேவையை தானாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு பெண்ணை சார்ந்திருக்க கூடாது. ஆண் முதுகெலும்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கூறினான். அன்றே ராக்கேலுடைய தொடர்பும் முறிந்து போனது. அவளை அதற்கு பிறகு நான் பார்க்கவும் இல்லை. கல்லூரியில் சேர்ந்தேன். எந்த பாடம் எடுப்பதென்ற குழப்பம். ஒவ்வொரு பாடமாக மாறுகின்றேன். கெமிஸ்ட்ரியிலிருந்து மேக்ஸ் பிசிக்ஸ், இப்படியாக நான் ஒரு பாடத்தை விட்டு இன்னொரு பாடத்தில் மாறிக்கொண்டே இருக்கின்றேன். இப்படியாக 3 மாதங்கள் கழிந்தது. இறுதியாக கணக்கு பாடத்தில் சேர்ந்தேன். எனக்கு கிடைத்த மார்க் என்னன்னா 0, 0. படிக்க முடியல. மனக்குழப்பம், போராட்டம், படிக்க முடியல. அப்போ மனப்போராட்டத்தில் நம்ம பொதுவா இந்த கடற்கரையில் உட்காந்து கல் எறிகிற மாதிரி அவன் கடற்கரையில் உட்காந்து கல் எறிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒவ்வொரு கல்லையும் தூக்கி போடும் பொழுது தன்னுடைய பிரச்சனையே அங்கே தூக்கி போடுற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு அந்த கல்லை தூக்கி போடுறாரு. அப்போ செய்தித்தாளில் ஒன்றை பார்க்கிறார். என்ன சொல்றாருன்னா, செய்தித்தாளில் கப்பல் படையில் சேர்றதுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஆக படிப்பை விட்டு நான் அதில் சேர முடிவெடுத்தேன். நான் கப்பல் படையில் சேர்வதற்கு அதற்கான விண்ணப்பத்தை தயார் செய்தேன். அப்பொழுது என்னுடைய ஒரு கல்லூரி தோழி, அவளுடைய பெயர் டயானா, நான் கொண்டிருந்த பதட்டத்தை பார்த்து என்னோடு பேச விரும்புகிறாயா என்று கேட்டாள். நானும் அவளிடம் என் பிரச்சனைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டேன். குறிப்பாக எனக்கு கணக்கு பாடம் சரியாக வரவில்லை என்றேன். ஆகவே நான் படிப்பை விட்டுவிட்டு கப்பல் படையில் சேரலாம் என்று எண்ணி இருக்கின்றேன் என்றேன். அவள் எனக்கு கணக்கு பாடத்தை சொல்லித்தர முன் வந்தாள். அவள் சொன்னாள், இந்த பரீட்சை முடியட்டும், அதன் பிறகு நான் உனக்கு தொடக்கத்திலிருந்தே ஒன்றொன்றாக கற்றுத்தர ஆரம்பிக்கின்றேன் என்று சொன்னார். அது எனக்கு பிடித்திருந்தது. ஆகவே அதுபோன்று நாங்கள் அன்றிலிருந்து கடினமாக படிக்க ஆரம்பித்தேன். அவள் எனக்கு நிறைய உதவி செய்தார். அதுபோன்று
நான் என்ன செய்தேன் என்றால், எங்கள் ஊர் பகுதியிலே சத்தம் அதிகமாக இருக்கும். ஆகவே இரவு நேரங்களில் அல்லது பகல் நேரங்களில் கல்லூரியில் திருட்டுத்தனமாக சென்று தங்கி படித்தேன். ஒருவேளை வீட்டில் இருந்தேன் என்றால் மாலை 7 மணிக்கு தூங்கி உறங்கிவிட்டு விடியற்காலை 2 மணிக்கு எழுந்து மற்றவர்கள் தூங்குகின்ற பொழுது நான் படித்துக் கொண்டிருந்தேன். இதை நான் 6 மாதங்கள் செய்தேன். நான் இங்கே செய்தது ஒரு ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு செய்தேன். அந்த ஸ்டடி குரூப்ல 4 பேர் இருந்தாங்க. அதாவது ஒருவருக்கு ஒரு பாடம் நன்றாக வருகிறது என்றால் அந்த பாடத்தை நன்றாக படிப்பார்கள், மற்றவற்றை கொஞ்சமாக படித்திருப்பார்கள். இப்படி நாங்கள் சேர்ந்திருந்து படித்து புரிந்ததை புரியாததை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து எங்களுடைய அந்த படிப்பாற்றலை தெரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை வளர்த்து கொண்டோம். நாங்கள் இந்த படிக்கின்ற இந்த பரீட்சைக்கு முன்பான காலகட்டங்களிலே வெளியே சுற்றச் செல்லவில்லை, படம் பார்க்க செல்லவில்லை, பொழுதுபோக்குக்காக எங்கேயும் செல்லவில்லை. மாறாக அங்கேயே அமர்ந்து ஒரு டிசிப்ளினோட எங்களுடைய செயலை செய்தோம். 3 ஆண்டுகள் நாங்கள் 4 சேர்ந்து இதை செய்தோம். புதிதாக எங்களுடைய யாரையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை. இதனால் நான் நன்கு படிக்கிற மாணவனாக மாறினேன். மற்ற மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் ஆரம்பித்தேன். இறுதியாக நான் இந்த படித்ததன் மூலம் ஒரு படிக்கின்ற வழிமுறையை கண்டுபிடித்தேன். அந்த படிக்கின்ற வழிமுறைக்கு ஒரு பெயர் சூட்டினேன். அந்த பெயர் பிரைஸ், PRAISE. P என்றால் பிரைஸ் ட்ரீம், R என்றால் ரூல்ஸ், A என்றால் அனாலிசிஸ், I என்றால் இன்வின்சிபிலிட்டி, S ஸ்ட்ராட்டஜி, E ஃபார் எக்ஸலன்ஸ். அன்புக்குரியவர்களே, இந்த பிரைஸ் 6 வார்த்தைகளை பற்றிய தொகுப்பை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இந்த காணொலியை கேட்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி.